ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லவ்மெடிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எல்எம்பியை வச்சு, அதாவது லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியடை வச்சு நெக்லிஸ் ரூல் மூலமாக எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி எப்போ டெலிவரி ஆக போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த நெக்லிஸ் ரூல் ஃபார்முலாவில் நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டான மென்ஸ்ட்ரல் பீரியடோட ஃபர்ஸ்ட் டே அதான் நம்மளுக்கு தேவை. இதை வச்சு நம்ம எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட் வந்து 27/2023 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம நெக்லிஸ் ரூலோட ஃபார்முலா பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே, மந்த் அண்ட் இயர் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். +7 டே -3 மந்த் +1 இயர் அப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம். நம்மளோட எல்எம்பி 27/2023 அப்படின்னு வச்சுப்போம். டே பார்த்திங்கன்னா 20th ஆயிருக்கு லாஸ்ட் எல்எம்பி. ஸோ அது கூட 7 டேஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 20 + 7 27 அப்போ நம்மளுக்கு டெலிவரி ஆக போகுது. அதே மாதிரி மந்த் பார்த்திங்கன்னா 7th மந்த்து மென்சஸ் ஆகிருக்கு. ஸோ அது கூட 3 மந்த்தை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 7லேருந்து 3 போயிடுச்சுன்னா 4th மந்த்து டெலிவரி ஆக போகுது. இயர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2023 அது கூட நம்ம 1 இயர் ஆட் பண்ணிட்டோம்னா 2024. அப்போது நம்ம எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி என்னது 27/4/2024, அதாவது 27th ஏப்ரல் 2024 அப்போ டெலிவரி ஆக போகுது. அதுதான் எஸ்டிமேட்டட் டேட் ஆஃப் டெலிவரி இல்லைனா எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.